ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட பல வருஷங்களா ஒரு பொய் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதை உண்மை நினைச்சிட்டு இருக்கோம். அண்ட் அது என்னன்னா, நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்ம மனிதரையே வெறும் 2 விதமான பர்சனாலிட்டிஸ் தான் இருக்குன்னு. அதாவது நம்ம ஒன்னு எக்ஸ்ட்ராவர்ட்டா இருப்போம், இல்ல இன்ட்ரோவர்ட். ஆனா இது முழுமையா உண்மை கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல 8 பில்லியனை விட அதிகமான மக்கள் இருக்காங்க. அண்ட் இந்த எல்லா மக்களையும் வெறும் இந்த 2 பர்சனாலிட்டியோட பிரிச்சு வைக்கிறது இது எந்த விதத்துல பார்த்தாலும் சயின்டிபிக்கலி அண்ட் லாஜிக்கலி சரியா தெரியல. இதுக்காகவே த மயர்ஸ்-பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர் MBTI, அதாவது கால் யங் தியரி பேஸ்ல ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டூல் இது. இதை யூஸ் பண்ணி உலகத்துல வருஷம் 2 மில்லியனை விட அதிகமான மக்கள் அவங்களுடைய ரியல் பர்சனாலிட்டி தெரிஞ்சுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ்ல 89 கம்பெனிஸ் இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணி எம்ப்ளாயிஸோட ஹையரிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக இதை யூஸ் பண்றாங்க. தி மயர்ஸ்-பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டருக்கு அக்கார்டிங் மனிதருக்கு 1 2 இல்ல டோட்டலா 16 டிஃபரண்ட் பர்சனாலிட்டி டைப்ஸ் இருக்கா. ஆனா இந்த 16 பர்சனாலிட்டிலயும் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ரேர் அண்ட் ஸ்பெஷல் பர்சனாலிட்டியா இருக்கா. இது உலகத்துல வெறும் 2% மக்கள் இடையே தான் இருக்குது. வெளியது உங்களோட பர்சனாலிட்டியா இருக்கலாம்ல. சோ இத பத்தி உங்களுக்கு நாங்க வீடியோல சொல்லுவோம். அதன் கூடவே உங்களோட பர்சனாலிட்டி டைப் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி எங்க கிட்ட சொல்லுங்க. ஏன்னா இப்பவே நாங்க உங்க கூட ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் நடத்துவோம். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த 16 பர்சனாலிட்டி டைப்ல ஆக்சுவல் உங்களுடைய ரியல் பர்சனாலிட்டி டைப் என்னன்னு. இது உங்களுக்கு பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல டிசிஷன்ஸ் எடுக்க ரொம்பவே உதவி செய்யும். ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய ஒரு கேரக்டர் இருக்கும் அண்ட் அதுக்கான ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட்டும் இருக்கும். இது அவங்களுடைய டிசிஷன்ஸ் அண்ட் பிஹேவியரை உருவாக்குது. இந்த எல்லா ட்ரைட்ஸையும் நம்ம 4 முக்கியமான கீ ஏரியாஸ்ல டிவைட் பண்ண முடியும். இது அந்த மனிதருடைய டிஃபரண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நமக்கு தெரிவிக்கும். அண்ட் அந்த 4 ஏரியாஸ்ல இருந்து ஒவ்வொரு சூட்டபிள் ட்ரைட்ஸ் நம்ம பிக் பண்ணி ஒரு லெட்டர்ல நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் அந்த 4 லெட்டர்ஸ் ஒண்ணா சேர்த்து ஒரு மனிதருடைய பர்சனாலிட்டி டைப் உருவாகுது. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப சுலபமாவே புரிஞ்சிடும். 4 பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் ஃப்ரம் MBTI. சோ இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஷோ பண்ணுதுன்னா, நம்மளுடைய அக்கம் பக்கம் இருக்கிற என்விரான்மெண்ட் எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம்னு. இந்த இடத்துல நம்ம ஒன்னு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், அதாவது அதிகமா சோஷியலைஸ் பண்ணுவோம். இவங்களுக்கு மக்களை பீட் பண்றது, அவங்க கூட பேசுறது ரொம்பவே சுலபமா இருக்கும். இல்லனா நம்ம இன்ட்ரோவர்ட்டா இருப்போம். இந்த இடத்துல நம்ம அதிகமா வெளிய இன்டராக்ட் பண்றதுக்கு பதிலா நம்மளுடைய உலகத்திலே வாழுவோம். சோ செகண்ட் லெட்டர் ஷோ பண்ணுது நம்ம இந்த உலகத்தை எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம்னு அண்ட் இன்ஃபர்மேஷனை எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம்னு. சென்சர்ஸ் அண்ட் அப்சர்வன்ட், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஒரு பிராக்டிகல் சென்ஸ்ல பாப்போம். அவங்க பிரசன்ட்ல இருந்துட்டு ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டா மீது ரொம்பவே நம்பிக்கை வைப்பாங்க. அதே எந்தெந்த பர்சன் இடையே இன்டிவிட்டிவ் பர்சனாலிட்டி ட்ரைட் இருக்குதோ அவங்க ரொம்ப அதிகமா இமேஜினேட்டிவா இருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அது அவங்களோட பாஸ்ட் ரிவ்யூ பண்ணும் அண்ட் ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ் பத்தி அதிகமா யோசிக்கும். தேர்ட் லெட்டர் ஷோ பண்ணுது நம்மளோட எமோஷன்ஸை எப்படி டீல் பண்ணுவோம்னு அண்ட் டிசிஷன்ஸ் எப்படி எடுப்போம்னு. ஒரு டைப்ல பாத்தீங்கன்னா ஃபீலர்ஸ், ரெண்டாவது வந்து திங்கர்ஸ். ஃபீலர்ஸ் ஓட டிசிஷன்ஸ் அவங்களுடைய எமோஷன்ஸ் பேசிஸ்ல இருக்கும். அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அதன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவங்க ஒரு விஷயத்தை சரியா தவறான்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. திங்கர்ஸ் அவங்களே ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ண தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு விஷயத்தை நல்லா யோசிச்சு லாஜிக் அண்ட் ரீசனிங் கூட ஆக்ஷன் எடுப்பாங்க. ஃபோர்த் லெட்டர் தெரிவிக்குது நம்மளுடைய டே டு டே லைஃப் குறித்து நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னு, நம்மளோட வேர்ல்ட எப்படி ஆர்கனைஸ் பண்றோம்னு. சோ இதுல ஒரு டைப் பாத்தீங்கன்னா ஜட்ஜர்ஸ். இவங்களுக்கு அவங்களோட விஷயங்களை ஆர்டர்ல வைக்கிறது அண்ட் செய்யறது ரொம்பவே பிடிக்கும். இவங்களுக்கு ஒரு நீட் அண்ட் செட்டில் என்விரான்மெண்ட் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப அதிகமான சேஞ்சஸ் இல்லாம ஒரு ப்ராப்பர் வேல எல்லா வேலையும் சரியா நடக்கும்னு நினைப்பாங்க. அண்ட் இன்னொன்னு பர்சீவர்ஸ், அவங்க இந்த மாதிரி யோசிக்கிறதுல இவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்ல ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப அதிகமா தேவைப்படும். இவங்க சேஞ்சஸ் குறித்து ரொம்பவே ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது பிடிக்காது. நவ இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எல்லா பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் உடைய டிஃபரண்ட் காம்பினேஷன்ஸ்னால உருவாகும் பர்சனாலிட்டி டைப்ஸ், அதாவது உங்களுடைய ட்ரூ அண்ட் ரியல் பர்சனாலிட்டி டைப். சோ 16 personality types from MBTI. So இப்போ நாங்க சொல்ல போற இந்த 16 personality types, இதுல நிறைய விதமான personality types பாத்தீங்கன்னா இது உங்களுதுன்னு தோணும். ஆனா நாங்க உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்றோம்னா, பேஷன்ஸ் உடன் இந்த 16 personality typeயும் நீங்க அமைதியா கேளுங்க அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த எல்லா விஷயத்தையும் புரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி என்ன ஒரு ட்ரூ personality typeன்னு. ஏன்னா இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வெறும் ஒன்னு தான் இருக்கும் உங்களோட இது. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட இது அந்த ரேர் அண்ட் ஸ்பெஷல் personality type இருக்கலாம். சோ இதுல எல்லாத்துக்கும் முதல் வந்து INTJ, the architect, introverted, intuitive, judging and thinking traits உள்ள person. பாத்தீங்கன்னா architects இவங்க ரொம்பவே ரேரா இருப்பாங்க. இவங்களுடைய மைண்ட் எப்பவுமே ரெஸ்ட் எடுக்காது. இவங்க அவங்களுடைய லைஃபை பிரைவேட்டா வச்சுக்க தான் விரும்புவாங்க. இவங்க ஒவ்வொரு விஷயத்தை क्वेश्चन பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிப்பாங்க அண்ட் இம்பாசிபிள் விஷயத்தை பாசிபிள் ஆக்கணும்னு நினைப்பாங்க. மார்க் ஜக்கர்பர்க், ஐசக் நியூட்டன் அண்ட் எலான் மஸ்க் இந்த பர்சனாலிட்டி டைப் உடைய சில எக்ஸாம்பிள்ஸ். செகண்ட் ISFP,
ISFJ the defenders. ISFJ அதாவது introverted, sensory, feeling and judging personality traits உடன் உருவாகுறாங்க ஒரு டிஃபெண்டர். ஒரு டிஃபெண்டர் பர்சனாலிட்டி உள்ள நபர் லைஃப்ல ரொம்பவே கம்மியா தான் இருப்பாங்க. ஆனா இவங்களோட கேரிங் நேச்சரின் காரணத்தால இந்த நபர்கள் ரொம்பவே டிபெண்டபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் எப்பவுமே டெட்லைனுக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்க. ஏன்னா அதிகமான சமயம் இவங்களோட எமோஷன்ஸ் தான் இவங்களோட டிசிஷன் எடுக்கும். ஆனாலும் இவங்க ஆர்டர்லி ஒரு ஸ்ட்ரக்சர்டு லைஃப் வாழணும்னு விரும்புவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் மெடிக்கல், அகாடமிக்ஸ் அண்ட் சேரிட்டி ஒர்க் ஃபீல்ட்ஸ்ல அதிகமா பார்க்க கிடைக்கும். தேர்ட் ESFJ the counsel. Extroverted, sensory, feeling and judging personality உள்ள பர்சன். ஒரு கவுன்சில் எப்பவுமே எம்பத்தட்டிக் அதாவது கருணை உள்ள நபரா இருப்பாரு. மத்தவங்கள சப்போர்ட்டட் அண்ட் செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கிறது இவங்களோட டேலண்ட். ஜெனரலி இந்த மாதிரியான ஆட்கள் பாத்தீங்கன்னா இவங்களால லாங் டர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும். இவங்க பார்ட்டிஸோட ஹோஸ்டா இருப்பாங்க. இவங்கள எல்லாருக்குமே தெரியும். இவங்க எமோஷனலா இருக்கிறது கூடவே இவங்க உலகத்தை ஒரு பிராக்டிகல் சென்ஸ்ல பாப்பாங்க அண்ட் ஆர்டர்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு லைஃப் வாழ்வாங்க. நம்பர் 4 ISTJ the logistician. ஒரு லாஜிஸ்டிஷியனோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் என்ன இருக்கும்னா introverted, sensory, thinking and judging. இந்த ஆட்கள் அதிகமா சோஷியலைசிங்கா இருக்க மாட்டாங்க. இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பிராக்டிகல் அண்ட் ஒரு லாஜிக்கல் வேல பாப்பாங்க. ஒரு லாஜிஸ்டிஷியன் ரொம்பவே கமிட்டட் பர்சனா இருப்பாரு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சு காமிப்பாங்க. இவங்க அவங்களோட வேலையை குறித்து ரொம்பவே டெடிகேட்டட் அண்ட் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. நம்பர் 5 ISFP the adventurer. ஒரு அட்வென்ச்சரர் இன்ட்ரோவர்ட் நேச்சர் உள்ளவரா இருப்பாரு. அதாவது அதிகமான ஆட்கள் கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஆனா இவங்க ஒரு ஓபன் மைண்டடா இருக்கிறது கூடவே அவங்க லைஃப் உடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி வாழ்வாங்க. இவங்க ரொம்ப அதிகமா பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை பத்தி யோசிக்க மாட்டாங்க. வெறும் இப்போ பிரசன்ட்ல வாழணும். இவங்களுடைய அதிகமான டிசிஷன்ஸ் எமோஷன்ஸ் எடுக்கும். இவங்க பை நேச்சர் ரொம்பவே கியூரியஸா இருப்பாங்க. இவங்க லைஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் சேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் மேக்ஸிமம் சோலோ ட்ரிப் போக விரும்புவாங்க. நம்பர் 6 ESTJ the executive. The executed, extroverted, sensory, thinker and ஜட்ஜரா இருப்பாரு. இந்த ஆட்கள் ஆர்டரை மெயின்டைன் பண்றதுல ரொம்பவே ப்ராப்ளமா இருப்பாங்க. அதிகமான கம்பெனிஸோட டாப் மேனேஜ்மெண்ட்ல இந்த மாதிரியான ஆட்கள் தான் இருப்பாங்க. லாயர்ஸ், மேனேஜர்ஸ் அண்ட் பாலிட்டிஷியன்ஸ் இந்த பர்சனாலிட்டி டைப்ல தான் வருவாங்க. இந்த ஆட்கள் அவங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டட் சோஷியல் லைஃப் ஸ்கில்லால அவங்களுடைய ஆர்கனைசேஷன் அண்ட் கம்யூனிட்டில ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ண தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்பர் 7 ESFP the entertainer. Extroverted, observant, feeling and prospective personality traits கூடவே ஒரு என்டர்டெய்னர் ரொம்பவே ஸ்பான்டேனியஸ் ஆட்களா இருப்பாங்க. நீங்க பீச்ல ஃபிலிம்ல யாரனா டான்ஸ் ஆடுறத பாத்துறீங்கன்னா அப்ப கோவப்படாதீங்க. இவர் ஒரு என்டர்டெய்னர் பர்சனாலிட்டி டைப். இந்த மாதிரியான ஆட்கள் எப்பவுமே அவங்கள சுத்தி ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்விரான்மெண்ட்டை உருவாக்குவாங்க. அண்ட் இவங்க ரொம்ப ஃபன்னியாவும் இருப்பாங்க. நம்பர் 8 ENFP the campaigner. ஒரு கேம்பெயினர் யாருன்னா இவங்களுக்குள்ள எக்ஸ்ட்ரோவர்ட்டட், இன்டிவியூட்டிவ், ஃபீலிங் அண்ட் ப்ராஸ்பெக்டிவ் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் இருக்கும். இவங்க சோஷியலி ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் அவுட் கோயிங் நேச்சரா இருப்பாங்க. இவங்களோட இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி, கியூரியாசிட்டி அண்ட் ஓபன் மைண்டட் திங்கிங் இவங்கள குரூப்ல இருந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்குது. இவங்க லைஃப ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அவங்களுடைய ரியல் மீனிங்கை தேடுவாங்க அண்ட் அவங்களோட லைஃப அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சு வாழ விரும்புவாங்க. நம்பர் 9 ISTP the virtuoso. Introverted, sensory, thinking and prospecting personality trait கூடவே virtuoso personality trait உள்ள ஆட்கள் ஜெனரலி யாரா இருப்பாங்கன்னா இவங்க அட்வைஸ் இல்ல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வேல்யூ பண்ணுவாங்க. இவங்க ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் அண்ட் டூல்ஸ் உடைய மாஸ்டரா இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் கண்டிப்பா இதன ஒரு ஃபீல்ட்ல ஒரு கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் ஜெனரலி இன்ஜினியர், மெக்கானிக், டெக்னீஷியன், ஃபயர் ஃபைட்டர் இல்ல பாராமெடிக் மாதிரியான ஃபீல்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்பர் 10 INFP the mediator. இவங்களுக்குள்ள இன்ட்ரோவர்ட்டட், இன்டிவியூட்டிவ், ஃபீலிங் அண்ட் ப்ராஸ்பெக்டிங் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் இருக்கும். இது ரொம்பவே ரேர் பர்சனாலிட்டி டைப். இவங்க ரொம்ப அதிகமா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, யாரையும் மீட் பண்ண மாட்டாங்க அண்ட் அதிகமா அமைதியாவே இருப்பாங்க. இவங்க ஓபன் மைண்டட் அண்ட் இமேஜினேட்டிவ் பர்சனா இருப்பாங்க. அண்ட் இவங்க என்ன செய்யறாங்களோ அதுல ஒரு கிரியேட்டிவ் அப்ரோச் வச்சிருப்பாங்க. இவங்க அவங்களுடைய உலகத்திலேயே மூழ்கி இருப்பாங்க. அவங்க கூடவே எப்பவுமே மனசு விட்டு பேசிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஆர்ட், நேச்சர், மியூசிக் ரொம்பவே எக்ஸைட் பண்ணும். இந்த மாதிரியான பர்சனாலிட்டி ஆட்கள் தான் ஃபியூச்சர்ல போயட், மியூசிஷியன்ஸ் அண்ட் ரைட்டர் ஆகுறாங்க. நம்பர் 11 ESTP the entrepreneur. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், entrepreneur ஒரு பர்சனாலிட்டி டைப். இதனால தான் இந்த விஷயம் ரொம்பவே உண்மை. ஒவ்வொரு நபராலையும் entrepreneur ஆக முடியாது. ஒரு entrepreneur ஆகிறதுக்காக உங்களுக்குள்ள extroverted, sensory, thinking and prospective personality traits இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஒரு entrepreneur energetic பர்சனா இருப்பாரு. இவருடைய சோஷியல் ஸ்கில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இவருக்கு செல் பண்ண வரும். இவர் பிரசன்ட் மூமெண்ட்ல ரொம்பவே அட்டென்டிவா இருந்து சின்ன சின்ன டீடைல்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியும். இவங்க குவிக் லேர்னரா இருப்பாங்க. சிச்சுவேஷன்ஸ் பிரகாரமே இவங்களால ரொம்ப சீக்கிரமா அடாப்ட் ஆக முடியும்.
இவங்களுடைய மேக்ஸிமம் டிசிஷன்ஸ் லாஜிக்கல் அனலைசிஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் திங்கிங் பேசிஸ்ல இருக்கும். இவங்க ஓபன் மைண்டட், ஃபிளெக்சிபிள் அண்ட் ஸ்பான்டேனியஸ் ரிஸ்க் டேக்கரா இருப்பாங்க. இந்த மாதிரியான பர்சனாலிட்டி டைப் ஆட்கள் தான் பிசினஸஸ் அண்ட் சேல்ஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகுவாங்க. நம்பர் 12 INTP the logician. Introversion, intuition, thinking and perceiving personality traits கூடவே ஒரு logician எப்படி இருப்பாருன்னா அவரோட curiosity எப்பவுமே ஒரு முடிவுக்கு வராது. இவங்க ஓபன் மைண்டடோடவே டிஃபரண்ட் விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புவாங்க. பொதுவா யாருமே போகாத வழியில போகணும்னு விரும்புவாங்க. மேக்ஸிமம் சயின்டிஸ்ட், பிலாசபர் அண்ட் இன்வென்டர்ஸ்க்கு இந்த பர்சனாலிட்டி டைப் தான் இருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனையும் அவரை ஒரு லாஜிஷியனா கருதினாரு. நம்பர் 13 ENTP the debater. Extroverted, intuitive, thinking and prospective personality உள்ளவர். ரொம்பவே bold, energetic and creative personா இருப்பாங்க. இவங்க அவங்களுடைய கனவு குறித்து ரொம்பவே சீரியஸா இருப்பாங்க. வெல், இதன் வழியில என்னதான் வந்தாலும் சரி, இவங்க அவங்களோட கோலை விட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிறது இல்ல. இவங்க சொசைட்டியோட நார்ம்ஸ் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அவங்களோட ஒபினியன்ஸ் குறித்து ரொம்பவே இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அண்ட் ஐடியாஸை உடைச்சு அவங்களுக்கு அக்கார்டிங் வேலை செஞ்சு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் சக்சஸ்ஃபுல் லாயர்ஸ் அண்ட் மார்க்கெட்டர்ஸ் ஆகுவாங்க. நம்பர் 14 ENFJ the protagonist. Extroverted, intuitive, feeling and judging personality உள்ள traits உள்ள மக்கள் அவங்க மூவியோட மெயின் ஹீரோவா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணும்னா இந்த உலகத்துல இவங்க ஒரு ஹையர் பர்பஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு. இவங்களுக்குள்ள நேச்சுரலி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். இவங்க மக்கள் கிட்ட ரொம்பவே நல்ல எம்பத்தைஸ் பண்ண கத்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான பர்சனாலிட்டி உள்ள ஆட்கள் ஜெனரலி கிரேட் லீடர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஆகுவாங்க. இவங்க அவங்களுடைய வார்த்தைகளால மக்களுடைய மனசை கவர தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் ஃபியூச்சர்ல டீச்சர்ஸ், பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் கோச் ஆகுவாங்க. நம்பர் 15 ENTJ the commander. Extroverted, intuitive, thinking and judging personality traits கூடவே ஒரு கமாண்டர் நேச்சுரல் டிசிஷன் மேக்கரா இருப்பாரு. இவங்க உலகத்துல இருக்கிற எல்லா நாலேஜ் வச்சிருப்பாங்க. அந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஒண்ணா சேர்த்து இவங்களுடைய ஐடியாஸை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த பர்சனாலிட்டி ட்ரைட் உள்ள மக்கள் ஹைலி கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இவங்களுக்குள்ள டீம் லீடர் ஆகிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கும். இப்போ நம்ம குரூப்ல இருக்கும்போது ஒரு பர்சன் எதிர்க்க வந்து குரூப்பை ரெப்ரசன்ட் பண்ணுவாரு. அவர் தான் ஒரு கமாண்டரா இருப்பாரு. நம்பர் 16 INFJ the advocate. இது உலகத்திலேயே ரொம்ப ரேரஸ்ட், யூனிக் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பர்சனாலிட்டி டைப். உலகத்துல வெறும் 2% ஆட்கள் தான் இந்த பர்சனாலிட்டி டைப்ல வருவாங்க. இன்ட்ரோவர்ட்டட், இன்ட்யூட்டிவ், ஃபீலிங் அண்ட் ஜட்ஜிங் பர்சனாலிட்டி ட்ரைட் உள்ள நபர். இவங்க அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு டீப் தாட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கூடவே வாழ்வாங்க. இவங்க அவங்களோட நேச்சர் அண்ட் பிஹேவியர் பாத்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஆனா எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்ய முதல்ல வருவாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் அவங்களோட லைஃபை ஒரு இமேஜினேஷன் பேசிஸ்ல வாழ்வாங்க. இவங்க அதிகமா யார் கூட பேச மாட்டாங்க. இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அர்த்தம் லைஃப்ல ஃபுல்ஃபில்மென்ட் சேஸ் பண்ணணும். இந்த மாதிரியான பர்சனாலிட்டி உள்ள மக்கள் லைஃப்ல அவ்வளவு சுலபமா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அண்ட் என்ன ஒரு விஷயம் INFJ ரொம்பவே யூனிக் ஆக்குதுன்னா அதுதான் இவங்களுடைய ஐடியலிசம். இவங்க உலகத்தை மாத்தணும் சும்மா கனவு மட்டும் காண்றது இல்ல, பதிலா ஒரு சரியான பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் ஸ்கில் கூடவே இவங்க செஞ்சு காமிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் அமேசிங் வீடியோஸை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அதன் கூடவே உங்களுடைய பர்சனாலிட்டி டைப் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.